பள்ளிக்கல்வி இயக்ககமும் மற்றும் ரீனா டிவியும் சேர்ந்து நடத்தும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் முறை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் இன்றைக்கு முக்கியமானதாக இயற்பியல் என்கின்ற ஃபிசிக்ஸ் என்ற பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிசிக்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே 2 சாப்டர்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் கடந்த வாரம் நடத்தினோம். அதில் ஒன்று ஆப்டிக்ஸு, ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 மார்க் கேள்வி வரும். அது பிரித்து கேட்பாங்க. ஒரு 4 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ கண்டிப்பாக பிரித்து கேட்பாங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இந்த லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் நீங்கள் வரும்போது முக்கியமாக நீங்கள் இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மொத்தம் 3 லா இருக்குது. இதில் உங்களுக்கே தெரியும், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தென் தேர்ட் லா. ஸோ தேர்ட் லா, செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா. இந்த ஃபர்ஸ்ட் லாவில் 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டீச் பண்ணுறாங்க. ஒன்று ஃபோர்ஸை பற்றி சொல்லுவாங்க, ரெண்டாவது இனர்ஷியா. ஸோ அதே மாதிரி செகண்ட் லாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஒன்று மொமெண்டம், ரெண்டாவது இம்பல்ஸ். இப்போ இந்த மொமெண்டம் அண்ட் இப்போ தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த ஃபோர்ஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் இருக்கும். சரியா, நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கிங்க. எப்போதுமே பேஜ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ், பேஜ் நம்பர் 2 டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோர்ஸோட டெஃபினிஷன்ஸ் அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. லைக் பேரலல், அன்லைக் பேரலல், ரிசல்டன்ட், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கட்டாயமாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி இனர்ஷியாவுக்கு வந்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்கும். இனர்ஷியான்னு சொன்னாவே த இன்னபிலிட்டி ஆஃப் த பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அட் unless the external force acts on it கொடுத்துருப்பாங்க. இதில் 3 பிரிவு, இனர்ஷியா அட் ரெஸ்ட்டு, இனர்ஷியா இன் மோஷன், இனர்ஷியா இன் டைரக்ஷன் சொல்லி 3 கேரக்டர்ஸ் கொடுப்போம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ நீங்கள் புக்கை கையில் வச்சுங்க. 2வது பேஜில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கணும். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் கட்டாயமாக இதில் படிச்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக தெரியணும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்கள். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு லைப்ரரியில் புக்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தெரியும் உங்களுக்கு, ஸ்லைடிங்காக இருக்கும். அதில் ஒரு புக்கை சென்டரில் ஒரு புக்கை டக்குன்னு இப்படி பிக் பண்ணும்போது அந்த மூமெண்ட்டே தெரியாது. தட் இஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இனர்ஷியா ரெஸ்ட். அதே மாதிரி ஸோ இதுதான் இனர்ஷியா. 3 எக்ஸாம்பிள், 2-3 கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் இனர்ஷியாக்கு படித்தா போதும். அடுத்து நம்ம நியூட்டன் செகண்ட் லாக்கு வரும்போது இங்கே மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை சொல்கிறாங்க. ஒன்று மாஸ் அண்டு வெலாசிட்டி. ஸோ அதனால தான் ஸ்டேட்மெண்ட்டை வரும்போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மாஸ் இன்டூ வெலாசிட்டி என்பது மொமெண்டம். அதேமாதிரி இம்பல்ஸுக்கு வரும்போது ஃபோர்ஸ் இன்டூ டைம்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ மொமெண்டம் என்பது மாஸ் இன்டூ வெலாசிட்டி, இம்பல்ஸ் என்பது ஃபோர்ஸ் இன்டூ டைம். இந்த 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸை நியூட்டன் செகண்ட் லாவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான். ஸோ இதை வச்சு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இம்பல்ஸை வச்சு நான் ப்ரூவ் பண்ணுறேன் சின்னதாக. இம்பல்ஸ் என்பது ஃபோர்ஸ் இன்டூ டைம். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டைம். அப்போ மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் என்பது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஞாபகம் இருக்கா? 9th படித்தது v - u by t இன்டூ டீனா, அப்போ t கேன்சல், அப்போ mv மைனஸ் mu. இது மொமெண்டம், இதுவும் மொமெண்டம். ஆனால் இது ஃபைனல் மொமெண்டம், இது இனிஷியல் மொமெண்டம் சொல்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்னன்னு செய்ய போகிறோம்னா, இதுதான் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம், நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இம்பல்ஸ் என்பது சேஞ்ச் இன் மொமெண்டம் ஒன்று தான். அதே மாதிரி ஃபோர்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ் என்பது நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதை சிம்பிளாக சொல்ல போனால் dp/dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் என்பது ஃபோர்ஸு, சேஞ்ச் இன் மொமெண்டம் என்பது இம்பல்ஸ். இதில் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் நான் இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். லீனியர் மொமெண்டம் மாஸ் ஓகே. அடுத்தது யூனிட் ஆஃப் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அது சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ் யூனிட் கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 1 நியூட்டனுக்கு டைன்ன்றது ஆனது. பிகாஸ் இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்றுனா சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அது தெரிஞ்சிருக்கணும். சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்பது டைன். அப்போ அந்த டைனுக்கு நியூட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 1 டைன் என்பது 10⁵. நல்லா தெரியும், 1 நியூட்டன் என்பது 10⁵ டைன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸோ இதுதான் நம்ம ஃபோர்ஸை பற்றியும் மேஜராக நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாவில் வரும்போது ஃபோர்ஸ், இனர்ஷியா, மொமெண்டம், இம்பல்ஸ்னு சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் புக்கை கையில் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா இது எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இது ஓகே தானே, உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்.
அப்போ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா இந்த ஃபோர்ஸ் மூலிமா அந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட்டை வச்சு நம்ம பேசுகிறோம். லீனியர் எஃபெக்ட் இல்லாமல் ரொட்டேஷனல் எஃபெக்ட் வச்சு சொல்லும்போது அதுக்கு பேர் தான் டார்க்குன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சொல்லும்போது வி கால்ட் எஸ் அ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், மொமெண்டம் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி போயிட்டு இருக்குதுன்னா சடனாக டேர்ன் பண்ணும்போது இங்கே என்ன ஆக்ட் ஆகுதோ வித் ரெஸ்பெக்ட் டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்பது ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதனால் யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் சிஜிஎஸ் யூனிட் சொல்லணும்னா டைன் சென்டிமீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர். சரியா? இது சிஜிஎஸ் யூனிட், இது எஸ்ஐ யூனிட். இது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் நம்ம இதுக்கு ஒரு டார்க்குன்னு சொல்கிறோம். டார்க்குக்கும் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒன்றும் இல்லை. டார்க் என்பது டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். இது ஒன்றாச்சு, அடுத்து இப்படி போகும், அடுத்து இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருது, இப்படி டேர்ன் ஆகுது, அப்புறம் டேர்ன் ஆகுது. ஸோ நிறைய மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், நிறைய அந்த ரொட்டேஷனல் எஃபெக்டில் கிடைக்கிறது டார்க்குன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா படிச்சிங்க. இதில் முக்கியமாக ஒன்று மொமெண்ட் ஆஃப் த கப்புள் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 5ல். மொமெண்ட் ஆஃப் த கப்புள், டார்க், எல்லாத்தையும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அது யூனிட் கொடுத்துருப்பாங்க, சிஜிஎஸும் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஐயும் கொடுத்துருப்பாங்க. புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்க. இதில் முக்கியமானது அந்த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் இன் த கிளாக்வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ் சிம்பிள், சைன் கன்வென்ஷன். அது கிளாக்வைஸ் மொமெண்ட் வந்து நெகட்டிவ். இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க. 1 மார்க் கேள்வி அது. சரிங்களா? அடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்ன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற விஷயங்கள் தான். ஸோ அதில் வந்து சீசா, கியர்ஸ், ஸ்டேரிங் வீல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டேரிங் வீல் ஒன்றும் கிடையாது. எப்படி சார் அங்கே டார்க் ஆக்ட் ஆகுது? ஸ்டேரிங் வீல் நம்ம கார் ஓட்டுறோம் இல்லையா, ஒரு கை வந்து மேலே போகும்போது இன்னொரு கை கீழே வரும். கட்டாயமாக இங்கே ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்க முடியும். அது ரெண்டுமே மேக்னிடியூட் ஆஃப், வார்த்தை கவனிக்கிறோம், மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் சேம், பட் த டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அதனால தான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் டி. அப்போ டார்க் சிம்பிள் இதுதான் எஃப் இன்டு டி. இது மூமெண்ட் ஆஃப் த கப்புளும் கன்சிடர் பண்ணிக்கலாம், டார்க்குன்னு சொல்லலாம், நத்திங் ராங். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கிவன் இன் டெக்ஸ்ட் புக் ஸ்டேரிங் வீல். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் படிச்சிங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அதனால் அதை பற்றி நம்ம பேச மாட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நியூட்டன் செகண்ட் லாவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ ரிலேஷன்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், அதில் யூனிட் ஆஃப் டிஃபைன் யூனிட் ஆஃப் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டால் 1 நியூட்டனை டிஃபைன் பண்ணணும். சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்டால் டைனை டிஃபைன் பண்ணணும். ஸோ 1 நியூட்டன் என்பது 10⁵ டைன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஸ்டாண்டர்ட் 2 மார்க் கொஸ்டின். கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னா இட்ஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்ரஸன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பேராகிராஃப் பேஜ் நம்பர் 7 இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? அடுத்தது நியூட்டன் தேர்ட் லாவை பொறுத்த வரைக்கும், ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன், பட் தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸை மறந்துடக்கூடாது. தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸை நீங்கள் கட்டாயமாக அதை எழுதணும். தே ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். அதுக்கப்புறம் அதில் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தேன். இது எப்படி சார் நியூட்டன் தெரியல? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ராக்கெட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதுதான் ஆக்ஷன். இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த புகைலாம் வெளியே வருது, இந்த இடத்துல நம்ம கேஸ்லாம் ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ த கேஸஸ் கம்ஸ் அவுட் இல்லையா, இது ஆக்ஷன். அப்போ இங்கே மேலே போகுது இல்லையா ராக்கெட், இது வெளியே வரதுனால இது மேலே போகுது, அதுதான் ரியாக்ஷன். அடிக்கடி சொல்கிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்விம்மிங் தான். இஃப் யூ புஷஸ் த வாட்டர் பேக் யூ மூவிங் ஃபார்வர்ட். அப்போ இது ஆக்ஷன்னா இது ரியாக்ஷன். சரியா? ரெண்டுமே ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். த ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டு படிக்கிறது இல்லாமல் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக அதில் 1 இல்லை 2 எழுதணும். சரிங்களா? அடுத்து முக்கியமான 5 மார்க் கேள்வி, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அதுக்கு முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அந்த ஃபிகர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 8ல் ஃபிகர் 1.7 அந்த படத்தை ஒழுங்காக வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் எழுதணும். கடைசியாக அந்த ப்ரூஃப் வந்து ஹென்ஸ் தே ப்ரூவ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக 4 மார்க்கில் 5 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு அதை எழுதிடணும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ இந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அழகாக. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, 2 ஆப்ஜெக்ட், ஏன்னா டிபெண்ட்ஸ் பியூர்லி ஆன் மாசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது சன்னு வச்சுக்கோ, இது எர்த்துன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு தெரியும் இது எர்த் ஆல்வேஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன். அப்போ இதோட மாஸ் எம், இதோட மாஸ் வந்து M1, இது M2னா
ரெண்டுத்துக்குள்ள ஒரு புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த கேப் வந்து r, the distance is r. அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி என்பது கொடுத்துருக்கேன் F is proportional to m1 m2. ஏன்னா இங்கே நடக்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் இன்வர்ஸ் டு ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் அதிகமாக உங்களுக்கு ஃபோர்ஸ் குறையும், மாஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாகும். இது எலிமினேட் பண்ணுறது தான் நியூட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் பேர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். தட்ஸ் வை m1 m2 by r². இந்த ஜியோட வேல்யூ தான் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கணும். 6.674 ஞாபகம் வச்சுங்க. 6.674 into 10 power minus 11 n m power 2 kg power minus 2 n m power 2 kg power minus 2. இந்த யூனிட்டை மறந்துடக்கூடாது. இது சிஜிஎஸ்ல கேட்டாங்கன்னா அப்படியே டைன் சென்டிமீட்டர், இது கிராம்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். சிஜிஎஸும் பார்த்துக்கோ. ஒரு நியூட்டன் என்பது 10 power 5 டைன்னு ஞாபகம் வச்சுருக்கணும். புரியுதா? இது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சென்டர் ஆஃப் த எர்த்னா, அந்த எர்த்தோட பாயிண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குதுன்னா, இப்போ இது சென்டர் ஆஃப் த எர்த் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது ஆவரேஜ் வேல்யூ ஃபார் த ஜி இஸ் 9.8 ms/-2. அதில் சந்தேகம் கிடையாது. இது சென்டர் ஆஃப் த எர்த் அசியூம் பண்ண கன்சிடர் எர்த் இஸ் a homogeneous sphere. அப்போ ரேடியஸ் ஆஃப் த எர்த் ஆறுன்னு சொல்லும்போது அப்போ இந்த ஜிக்கும் ஓகே. ஸோ இப்போ பார்த்து இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இதை புல் பண்ணி இருக்கிறதுனால இதுக்கு என்ன ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டின்னு கேட்டாங்கன்னா F is equal to mg. அப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எர்த்துக்கு சென்டர் ஆஃப் த எர்த்துக்கு ஒரு ரிலேஷன்ஸ் தான் F is equal to g into m1 m2 ஆர் ஸ்மால் லெட்டர் m கேபிட்டல் லெட்டர் m by r². ஸ்மால் லெட்டர் m என்பது இந்த ஆப்ஜெக்ட், கேபிட்டல் லெட்டர் இந்த மாஸ் ஆஃப் த எர்த்து. அதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது mg is equal to gmm by r². ஸ்மால் லெட்டர் m கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும்? g is equal to gm by r². இந்த ரிலேஷனை வச்சு தான் மாஸ் ஆஃப் த எர்த்தை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. gr² by கேபிட்டல் லெட்டர் g கிராஸ் மல்டிப்ளை. ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் எவ்வளோ வரும்னா 5.972 10^24 கிலோகிராம். 5.972 10^24 கிலோகிராம் தான் கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. ஓகே, 5.972 10^24 கிலோகிராம். இதுதான் மாஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அதுமாதிரி ரேடியஸ் ஆஃப் த எர்த் கேட்டிங்கன்னா 6400 கிலோமீட்டர் அல்லது 6400 into 10^3 மீட்டர். ஓகே, 6400 கிலோமீட்டர்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துட்டு அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். மாஸ் அண்ட் வெயிட் டிஃப்ரென்ஸ் படிச்சுக்கங்க. அதேமாரி லிஃப்ட்டை மட்டும் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். லிஃப்ட்டுன்றது ஒன்றுங்க, இது புரிஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ லிஃப்ட் என்பது, ஸோ அதில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் 1 மார்க் கேள்வி கேட்பாங்க. லிஃப்ட்டுன்னு சொன்னவை சப்போஸ் ஒருத்தர் லிஃப்ட்டு உள்ள ஒரு வெயிட் பாக்ஸை வச்சு ஒருத்தர் நிற்கிறாருன்னா எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கங்க, இது W, புக்கில் வரைஞ்சி வச்சுக்கோ. இது W, வெயிட் ஆஃப் த பாடி விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் கிரவுண்ட், அது mg. இது ரியாக்ஷன். ஓகே, இது வெயிட் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன், இது ரியாக்ஷன். இது எப்போதுமே when the lift is at rest அல்லது the lift is moving uniformly upward or downward, அப்படி இருந்தா இந்த W-வும் R ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? எப்போ when the lift is at rest அல்லது lift is moving uniformly upward or downward இருந்தா அப்போ ரெண்டுமே இந்த வெயிட், இது நம்ம அப்பரண்ட் வெயிட்னு சொல்லுவோம், இது நம்ம ஆக்சுவல் வெயிட்னு சொல்லுவோம், அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இல்லை சார் எனக்கு இது திடீர்னு சடன்லி மேலே போகுது, அப்போ there is an acceleration, மேலே சடனாக போச்சுன்னா அப்போ ஆர் இதை விட அதிகமாக இருக்கிறதுனால ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பாருங்கள், m into g plus ஏன்னு இருக்கும், g plus ஏன்னு இருக்கும். அப்படின்னா r greater than w. எப்போ? when it is accelerated upward, மேலே அப்படியே சடனாக மேலே ஏறிடுச்சுன்னா. சப்போஸ் சடன்லி டவுன்வர்டுனா அப்போ அந்த இடத்துல r is equal to m into g minus a, அதர்வைஸ் r less than w. ஓகே, ஸோ சாரி, r less than w. இது greater than w, less than w. எப்போ? சடனாக கீழே இறங்குனா, சடனாக மேலே ஏறுதுன்னா அப்போ ஆக்சலரேஷன் வருது. ஓகே, சப்போஸ் திடீர்னு கயிறு கட் ஆகிடுச்சு, அங்கே போதிலே அந்த லிஃப்ட்டுக்கு ரோப் கட் ஆகிடுச்சுன்னா சடன்லி ஃபால். அப்போ அந்த வார்த்தை கவனிக்கணும். சடன்லி ஃபால்னா அங்கே ஏவும் ஜியும் ஒன்று. அப்போ ஏவும் ஜியும் ஈக்குவலாக ஆகிடுச்சுன்னா தென் தெர் இஸ் நோ
apparent weight. It's supposed to be 0. உங்களுக்கு அந்த டேபிள் காலத்து பேஜ் நம்பர் 11ல ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. பட் அது படம் தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோ சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு நம்ம இந்த ஒரு ப்ராப்ளத்தோட இந்த இதுக்கு போயிடலாம். இதில் ஒரு சம் வந்து பசங்க அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 12 ப்ராப்ளம் நம்பர் 3 பேஜ் நம்பர் 12 ப்ராப்ளம் நம்பர் 3 அது கொஸ்டின்ஸை படிக்கிறேன், நல்லா கேட்டுங்க. At what height from the center of the earth the acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 12 ப்ராப்ளம் நம்பர் 3. ஸோ இதில் என்னன்னா அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது சென்டர் ஆஃப் த எர்த், படம் வரையில் படம் கொடுக்கல புக்கில் நாங்கள் பார்த்துக்கணும். இது சென்டர் ஆஃப் த எர்த். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ g, இதே ஆப்ஜெக்ட் இங்கேருந்து இங்கே போயிடுச்சுன்னா அப்போ அவன் என்ன சொல்கிறான் கண்டிஷன், அட் வாட் ஹைட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த், என்ன ஹைட்டில் இது போதும் சொல்ல 1/4 ஜினா இந்த ஹைட்டு வந்து GH. பட் ரிமெம்பர் இது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து, அப்போ இது ஃபுல்லாக R டேஷ்னா அப்போ அந்த R டேஷ் என்பது R + H. இதை ஞாபகம் வச்சிருக்கணும். R டேஷ் என்பது இது ஹோல் திங். இங்கேருந்து ஆப்ஜெக்ட் இங்கே போயிடுச்சுன்னா கிராவிட்டி மாறும். எவ்வளோ மாறுதுன்னு சொல்கிறான் 1/4 ஜின்னு சொல்லும்போது அப்போ அவன் கொடுத்தது கிவன் என்ன. எப்போவுமே ப்ராப்ளம் போடும்போது 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுருக்கணும். அப்போ G' = G/4ன்னு கொடுத்துருக்குறாங்க. G' = G/4னா அப்போ இதுதான் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து நான் பொசிஷன் A பொசிஷன் Bன்னு சொல்கிறேன். அட் ஏன்னு சொன்னால் G = Gm/r². அட் பின்னு சொல்லும்போது அட் பினா இது இங்கே சொல்லும்போது G' = Gm/r² அல்லது R + H². ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1 + H/r² வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரூட் எடுத்து போட்டிங்கன்னா 4 = 1 + H/r² வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ரூட் எடுத்துனா 2 = 1 + H/r வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் H = R, அதர்வைஸ் R' = 2R வரும். இது ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஈவினிங் கிளாஸ் கொடுங்க. பட் டயக்ராம் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோ சரிங்களா. ஸோ இந்த சாப்டர் இதோடு முடிச்சுட்டு அடுத்த சாப்டர் நம்ம போகலாம். கொஞ்சம் அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் டிஃபைன் டெம்பரேச்சர்ஸை படிச்சுக்கங்க, அப்சல்யூட் ஸ்கேல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 மார்க் கேள்வி. அடுத்த டிஃபைன் கேள்வி, நெக்ஸ்ட் பேஜ் டிஃபைன் கலோரி, டிஃபைன் கிலோ கேலரி, 3 எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 எக்ஸ்பான்ஷன் வெரி சிம்பிள். ஒன்று லீனியர் எக்ஸ்பான்ஷன், ரெண்டாவது லீனியர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாலிட், அடுத்தது cubical superficial expansion and then cubical expansion. இந்த 3 எக்ஸ்பான்ஷனை பற்றி பார்க்கும்போது அப்போ லீனியர் எக்ஸ்பான்ஷனாக இருந்தால் வெரி சிம்பிள், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதர்வைஸ் ΔL/L0 = α/A. இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன்டு ΔT. அதே தான் ஒன்று கண்டுபிடிச்சி அடுத்ததுலாம் ஈஸி. அடுத்து ஏரியாவுக்கு வரும்போது ΔA/A0 = ஆல்ஃபா ஏரியா, இது வந்து லென்த்து, இது ஏரியா இன்ட்டு ΔT. அதேமாதிரி வால்யூமுக்கு வரும்போது ΔV/V0 × ஆல்ஃபா V × ΔT சரிங்களா. ஸோ இது இவ்வளோதான். இது வந்து லென்த்து, இது ஏரியா, இது வால்யூம். வேறு ஒன்று டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் = α/L அல்லது α/A அல்லது α/V. வேறு ஒன்று இந்த ஃபார்முலாஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சாவே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம இதில் பேஜ் நம்பர் 36 ஒரு 5 மார்க் ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. 3.32 எக்ஸ்பெரிமெண்ட் டு மெஷர் ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லிக்விட். அதை கட்டாயமாக எக்ஸ்பெரிமெண்டல் கொஸ்டின் கட்டாயமாக படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 3 லா இருக்குது, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகதரஸ் லா. அந்த 3 லாவும் படிச்சுக்கோ. ஸ்டாண்டர்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ் 5 மார்க்னு சொல்லலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், அதுவும் அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்ட்டும் கண்டிப்பாக படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக 2த்துல ஒரு கேள்வி வரும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஒன்று போட்டு விட்டுட்டு போயிடலாம். இதில் ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க உங்களுக்கு. மாடல் பேப்பர்ஸ் பிடிஏ புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் நம்பர் 40ல் ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஃபைண்ட் த அப்படியே சொல்லிடுறேன். ஃபைண்ட் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த காப்பர் ராட் whose area of the cross section changes from அந்த வார்த்தை வந்தாவே
first initial அடுத்து final. அப்போ immediate change in area 11 minus 10 is equal to 1 meter square. அது எழுதிடணும். அதுக்கப்புறம் temperature, initial temperature is given 90 Kelvin. அப்போ கெல்வின்ல கொடுத்ததுனால final temperature மட்டும் தான் கேட்டிருக்கான். Very simple formula. இதை choose பண்ணிக்கோ. இதுதான் formula. del A by A naught alpha del T க்கு பதிலா final temperature minus initial temperature TF minus T1 அப்படி போட்டுக்கோ. ஸோ இல்லை T2 minus T1 எப்படி வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஃபைனல் டெம்பரேச்சர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மட்டில் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் 137.62 கெல்வின். எவ்வளோ ஆன்சர்? 137.62 கெல்வின் கட்டாயமாக வரும். சரிங்களா? ஸோ இந்த சாப்டரில் ரொம்ப நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய ஒரு 5 மார்க் இருக்குது. ஒரு மீது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தரவு பண்ணிக்கோ. சரிங்களா? அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற சாப்டர்ஸ் வந்து அக்கோஸ்டிக்ஸ். அக்கோஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் தான் அது. அக்கோஸ்டிக்ஸ் ரொம்ப டீப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அந்த லாஞ்சிட்யூடினல் வேவ்ஸை பற்றி சொன்னால் போதும். அதுமாரி அது 3 டைப் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ் பேஸ்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஒன்று ஆடிபிள் 20 to 20,000 ஹெர்ட்ஸ். அடுத்தது இன்ஃப்ராசானிக் வந்து லெஸ் தென் 20 ஹெர்ட்ஸ். இது அல்ட்ராசானிக் என்பது கிரேட்டர் தென் 20,000 ஹெர்ட்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துங்க. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட். பேசிக்காக டிஃப்ரென்ஸ் என்னது? லைட் ரெக்வைர்ஸ் நோ மீடியம், பட் சவுண்ட் ரெக்வைர்ஸ் மீடியம். மீடியம் கண்டிப்பாக சவுண்டுக்கு தேவைப்படும். அதில் நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சது தான். முக்கியமானது ஹவு வில் யூ கால்குலேட் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். ஓகே, கால்குலேட் பண்ணுறது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வரும்போது முக்கியமானது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ பார்த்தீங்கன்னா VT is equal to V0 plus 0.61 T. என்ன மீனிங்னா for every degree Celsius 0.61 meter per second velocity will be increases. For example, இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? இப்போ இந்த சவுண்ட் வேவ்ஸோடைய இந்த ரூம் டெம்பரேச்சர் ஒரு 20 டிகிரின்னு வச்சுக்கோ. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரினா அப்போ அந்த V0ஓட வேல்யூ வந்து 331. ஞாபகம் வச்சு velocity of the sound waves at 0 degree 331 plus 0.61 into 20. அப்போ போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண நியர்லி இது என்ன வருது பார்த்தீங்கன்னா 12.2 வரும். அப்போ 12.2 plus 331 எவ்வளோ வருது? ஸோ 340. ஸோ 343.2 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இவ்வளோ தான் வரும். அப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு கேட்குதுல இந்த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ அடுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோ. ரொம்ப டீட்டெயில் இருக்கணும். த லாஸ்ட் ஒன் டாபிக் ஆஃப் பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட். வந்து இந்த டாப்ளர் எஃபெக்ட் நிறைய பிள்ளைங்க டவுட் கேட்டிருக்காங்க, வாட்ஸ்அப்பில் கூட கேட்டுறாங்க. டாப்ளர் எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, அதில் 2 கேசஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் தரவாக பார்த்துக்கோ. அது மட்டும் போதும் டாப்ளர் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேசஸ் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அதில் ஒரு ப்ராப்ளமே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 67ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோ. a source producing a sound of frequency 90 Hz approaching. இது அடிக்கடி மாடல் பேப்பரில் ஒரு 3 மாடல் பேப்பரை பார்த்துங்க. ஸ்டேஷனரி லிசனர். அப்போ ஸ்டேஷனரி லிசனர்னா வெரி சிம்பிள். அப்போ என்னன்னா இங்கே லிசனர் அல்லது அப்சர்வர்னு சொல்லுவோம். இங்கே வந்து ட்ரெயின் மூவ் ஆகுது, ட்ரெயினை வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டுத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தான் நம்ம சோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இது லிசனர்னு சொல்கிறோம். தேர் ட்ராவலிங் வித் பார்த்தீங்கன்னா நியர்லி n வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ n வேவ்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் இஸ் வீனா. அப்போ n வேவ்ஸ் வீனா இப்போ இங்கேருந்து மூவ் ஆகும்போது இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ இது பேர் S டேஷ் நியூ பொசிஷன் ஆஃப் த சோர்ஸ். அப்போ எவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க? VS டிஸ்டன்ஸ் வந்திருக்கிறாங்கன்னா அப்போ இது மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். LS டேஷ். அப்போ இந்த LS டேஷ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் V minus VS. அப்போ ஆக்சுவலாக ஃபார் n வேவ்ஸுக்குன்னு பார்க்கும்போது வெரி சிம்பிள். n வேவ்ஸ்னா V is equal to n lambda. வெரி சிம்பிள் சொல்லிடலாம். அப்போ lambda is equal to V by n சொல்லலாம். ஆனால் ஃபார் V minus VS இந்த டிஸ்டன்ஸுக்கு அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும்போது நியூ ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதுக்கு V by lambda dash. அப்போ அந்த V by lambda dash, அந்த lambda dash தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். V minus VS into n பிரிக்கிறேன். ஏன்னா lambda dash என்பது எனக்கு ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம எழுதுகிறோம் V minus VS by n. இதுதான் lambda. இதுதான் உங்கள் புக்கில் கொடுக்கல. இதை கொடுத்தாங்கன்னா இது ஈஸியாக இருந்திருக்கும். இது கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்ன அர்த்தம்? when the source is moved towards the stationary listener. சப்போஸ் அவே வரணும் இங்கே ப்ளஸ் வரும்.
வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தரவு பண்ணிங்க, வேறு எதுவும் வேண்டாம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் போட்டு அப்படியே 1/10 ஆஃப் த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ V/V - 1/10 × V × N இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நியர்லி 100 ஹெர்ட்ஸ் வரும் ஃப்ரீக்வன்சி. சரியா? ஸோ அந்த சம்மை மட்டும் நல்லா தரவை பார்த்துக்குங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஈவினிங் 6 to 7 அந்த டைமில் கூட கேளுங்க. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம். அப்படி மீறி ஏதாவது வேணும்னா உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். இதில் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் சென்ட் த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு பேப்பரில் எழுதி உங்களுக்கு. இது என்னுடைய ஃபோன் நம்பர், இது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள். ஸோ இதில் சயின்ஸ், ரிகார்டிங் சயின்ஸ் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், ரிகார்டிங் சயின்ஸ் எந்த டவுட்டாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா, கொஸ்டின்ஸோடு அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் சென்ட் த ஆன்சர்ஸ். நேற்று கூட ஒரு பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க சார். நான் வாட்ஸ்அப்பில் ஒரு 3-4 பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் கேளுங்க. ரிகார்டிங் சயின்ஸ் we are ready to help you. சரியா? ஓகே. அடுத்தது லாஸ்ட் இதோட மட்டும் முடிச்சிடுறேன். ரேடியோ ஆக்டிவிட்டி இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அதான் ஒரு விஷயம் 3 விஷயம் புரிஞ்சு. ஒன்று, புரோட்டான் சொன்னாவே கோல்ட்ஸ்டீன் ஞாபகம் இருக்கணும். எலக்ட்ரான் சொன்னால் ஜே தாம்சன். எப்படி நியூட்ரான் சொன்னால் சாட்விக். அதே மாதிரி நியூக்ளியஸ்ன்னு சொன்னால் ரூதர்ஃபோர்ட். இந்த 4 பேர் ஞாபகம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி, ஆர்டிஃபிஷியல் ரேடியோஆக்டிவிட்டி அதை படித்தாவே போதும். நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டி ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோஆக்டிவிட்டி, ரூதர்ஃபோர்ட், பிக்யூரல், ராஞ்சன். அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், அதையும் பார்த்துக்கணும். அது கண்டிப்பாக கேட்பாங்க. அது வந்து நிறைய 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த பேஜ் நம்பர் 77 டேபிள் காலம் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே. ஆல்ஃபா டிகேன்னு சொன்னாவே ஃபார் எவ்ரி நியூக்ளியஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது மாஸ் நம்பர் ரெடியூஸ் பை 4, அட்டாமிக் நம்பர் ரெடியூஸ் பை 2. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, விட்டுறாதீங்க. அதே மாதிரி பீட்டா டிகே பார்த்து நோ சேஞ்ச் த மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் பை 1. ஓகேவா? அப்போ காமா டிகே இட்ஸ் ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். நோ சேஞ்ச் த மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், பட் டெஃபினட்டாக எலமெண்ட் சேஞ்ச் ஆகும். பேரண்ட் நியூக்ளியஸ் டு டாட்டர் நியூக்ளியஸ் எலமெண்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இது மீது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட். த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர், காம்பனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். டயக்ராம் வரைய தேவையில்லை. டயக்ராம் நாட் நெசரி. ஒன்லி அந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஃபியூல் மாடரேட்டர், கண்ட்ரோலர், கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸுக்கு சான்சஸ் ஆர் தேர். சரியா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு ப்ராப்ளத்தோடு நிறுத்திக்கிறான். ஸோ ஒரு பேஜ் நம்பர் 88 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பிள்ளைங்க நிறையா. நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேடியம் எக்ஸ்பீரியன்ஸஸ் 3 ஆல்ஃபா டிகே அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஓரளவு சொல்லிடுறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த டாட்டர் நியூக்ளியஸ்ன்னு சொன்னாவே இந்த ப்ராப்ளம் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அந்த ப்ராப்ளம் மட்டும் நோட் பண்ணிக்கோ, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரேடியம் 226 கேட்கும்போது இதிலிருந்து 3 ஆல்ஃபா டிகே எடுக்கணும். அப்போ 3 × 4 மைனஸ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு காட்டலாம். ஏன்னா புக்கில் சரியாக காட்டலை, இதை தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து ஒரு நியூ நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இது பேரண்ட், இது டாட்டர். எனி வி நோ வாட் எலமெண்ட் இட் இஸ். அப்போ சப்ராக்ட் பண்ணால் வி வில் கெட் 214, 82. இதுலேருந்து என்ன எப்படி வெளியே வருதுன்னா இதுதான் ஆல்ஃபா சோர்ஸாக வெளியே வருது. நான் கேட்ட கேள்வி, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த டாட்டர் நியூக்ளியஸ்னு கேட்கும்போது ஒன்றுமே வேண்டாம், 214 கூட 82 மைனஸ் பண்ணு. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எழுதிட்டு சப்ராக்ட் பண்ணால் வில் கெட் இன் 132 நியூட்ரான்ஸ். இந்த சம்மை சரியாக புக்கில் கொடுத்துடல. ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை மீறி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு anytime you approach me, I'll help you. சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். ஸோ நல்லா பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, கேட்டு தெளிவுபடுத்திங்க. நிறைய டைம் இருக்குது, நல்லா பண்ணுங்க. ஓகே, விஷ் யூ குட் லக்.